இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா தீவிரமாக? தீவிரமாக இல்லை, இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, ஒரு டீமாக போட்டு அப்பப்போ விசாரிச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது விடாதுல்ல சார், அந்த பிளட்டு விடாது. அது ஆசை, அப்பாவோட ஆசை. நின்று ஜெயிக்கணும் ஆசை. அப்பா 3 தடவை எலெக்ஷனில் நின்றாங்க. பட் இதுதான் வரல. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அது எம்எல்ஏ நிற்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார். அங்கே ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக அங்கே ராம்நாடை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு தொகுதிங்கிற போது ராம்நாடு, திருவாரூர், பரமக்குடி, முதுகுளத்தூர் வரும். இந்த 4 தொகுதியில் நம்ம செல்லப்பிள்ளை மாதிரி நம்ம எங்கே நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய செட்டப் பண்ணி வச்சு நல்லது கெட்டது அட்டன் பண்ணுறது, கோயில் குளங்களை கட்டி கொடுக்கறது, இது பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே நம்ம அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோயில், சர்ச்சு அது வேறு ஒரு 20-30 கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மக்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே வேறு யாராவது புதுசாக வந்தால் கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிற்கும் போது அது ஒன்றுமே இல்லை, நம்ம சொந்த பந்தம்னு சொல்லி நம்ம போட்டுருவாங்க. ஐயா நம்ம தம்பி இருக்காப்புலப்பா அப்படின்னு. இதெல்லாம் தான் சார் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க தொகுதியில்? இதெல்லாம் தான் இன்றைக்கி திருநாகரசு தொகுதியில் பார்த்தோன்னா அவரை தான் பேசுவாங்க, அறந்தாங்கியில். ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஐஜேக்கில் போய் சேர்ந்தேன். இப்போ ஐஜேக்கில் சேர்ந்தேன்னா அவரோட ரவி பச்சமுத்து அவரோட ரிலேஷன்ஷிப்பு, அங்கிளோட இது, அதனால ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். போய் அகில இந்திய அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃபுல்லாக இங்கே சார் ஒரு நாளைக்கு 2-3 லட்ச ரூபா சார் எனக்கு சம்பளமாக. ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஆடே அட்டன் பண்ணால் கூட நான் 2-3 லட்ச ரூபா வாங்குவேன் ஒரு நாளைக்கு. ஸோ நம்ம இதை விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த வாழ்வாதாரம் அடிபடுது. நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த வாழ்வாதாரம் அஃபெக்ட் பண்ண முன்னால் முழு மூச்சுக்கு அரசியலுக்கு போக முடியல. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்ல சார். அது கஷ்டமாக இருக்குது.